21ஆம் திகதியை முன்னெடுத்து 21 கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு 7 கற்கின்ற மாணவர்களிடம் 21 தேதி நாம் ஒரு கூட்டத்தை நடத்த போறோம், 21 பட்டியலை செய்யுங்கன்னு சொன்ன உடனே அவன் ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்துட்டு போனாருக்கும், அதை கொண்டுட்டு வந்து பட்டியல்னு காட்டுறாங்க. இவ்வளவுதான். இனி வரும் நாட்களில் இந்த மலையகத்தில் கடந்த காலங்களில் நடந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமான ஃபைல்கள் இனி அது சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்படும். நிச்சயமாக கொண்டு வர பட வேண்டும். ஏனென்றால் பட வேண்டும் என்பதை போல படும். நீங்கள் அரசாங்கத்திலிருந்து வந்து இல்ல, நிச்சயமாக படும். தீர்மானம் எடுத்து விட்டு மக்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, நம்ம ஸ்ட்ரைக் அடிக்கணும், நம்ம போராடணும், நம்ம சம்பளம் இவ்வளவு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே அப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைக்லாம் அடிக்க வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கெத்தை காட்டிட்டு அப்புறம் வந்து அறிவிப்பாங்க, நாங்கள் போய் பேசிட்டோம், சம்பளம் இவ்வளோன்னு. இடையில சூட்கேஸ் மாறிடும். உங்களுக்கு தெரியும், ஜீவன் தொண்டமான் சொன்னார் 10 ரூபா அடிப்படை சம்பளத்தை உயர்த்துறார். 10 ரூபா அப்படின்னு அவர் வாய 10 ரூபா இருக்கும். வெள்ளை தோல் போத்தப்பட்ட புலி, நரி என்று சொல்லலாம். புலி என்பதை விட நரி என்று சொல்லலாம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். ஒரு சிறப்பு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ சமகால அரசியல் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இன்று இந்த நேர்காணல் நிகழ்ச்சியிலும் பேசப் போகின்றோம். யாரோடு? ஒரு புது நபர் இன்று மோடு இணைந்திருக்கின்றார். வழமையாக நாங்கள் பார்த்த முகங்களே தான் அடுத்தடுத்து காணொளிகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு புதுமுகம், அதுவும் மலையகத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார். அங்குரான் கெத்த பகுதியிலிருந்து, பிரதேசத்திலிருந்து இன்று எங்களுடைய கலையகத்திற்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அங்குரான் கெத்த பிரதேசத்தின் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அமைப்பாளரும் அங்குரான் கெத்த பிரதேச சபையின் ஒரே ஒரு தமிழ் உறுப்பினருமான திரு லியோ பெனடிக் அவர்கள் இன்றைய மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம். ரைட். திரு லியோ பெனடிக் அவர்கள் கார்த்திகை வீரர்கள் நினைவேந்தல் நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தீர்கள். கலந்து கொண்டேன். எஸ். அப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா உட்பட அரசாங்கத்தின் அனைத்து அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், மக்கள் நிறைய பேர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த நினைவேந்தல் நிகழ்வு பற்றி ஆரம்பிக்கலாம். நாங்கள் அதிலிருந்து ஆரம்பிப்போம் என்று எங்களுடைய இந்த கலந்துரையாடலை. இப்படி நடந்தது, எங்கெங்கிருந்தெல்லாம் மக்கள் வருகை தந்திருந்தார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாங்கள் பேசியதை ஊடகங்கள் எங்களுடைய செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அங்கு என்னவிடம் விசேடமாக குறிப்பிட்டிருந்தார். அதே போல டெல்வின் சில்வா அவர் என்ன விதமான விடயங்களை கூறியிருந்தார். அதிலிருந்து நாங்கள் இன்றைய இந்த கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் அது நிகழ்வு அல்ல, அது மக்கள் விடுதலை முன்னணியின் ஒரு நிகழ்வு, ஜேவிபி என்று சொல்வார்கள். அந்த நிகழ்வுக்கு இலங்கை முழுவதும் இருந்து அனைத்து மக்களும் குறிப்பிட்ட ஒவ்வொரு பகுதியிலும் போக்குவரத்து வசதிகளுக்கு ஏற்ற விதத்திலே ஒவ்வொரு பகுதியிலிருந்து வருகை தந்திருந்தார்கள். அந்த இடத்தை நீங்கள் காணக்கூடிய இருந்திருக்கும். மக்கள் வெள்ளம் நிரம்பி வழிந்தது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜேவிபியின் தலைவருமாகிய தோழர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வருகை தந்திருந்தார். அது மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருந்தது. சாதாரணமாக ஜனாதிபதிமார்கள் மேடைக்கு வருகிற பொழுது எப்படி முதல் வருவார்கள், அவர்கள் அமர்கிற இடத்திற்கு முன்பதாக ஒரு பாதுகாப்பு கவசம் கண்ணாடி மூலமாக வைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே இல்லாமல் ஒரு சாதாரண மனிதராக வருகை தந்திருந்தார். அது மாத்திரமில்லாமல் அவர் சமகால அரசியல் குறித்தும் எதிர்காலத்தின் அரசியல் திட்டங்கள் குறித்தும் தெளிவாக வெளிப்படுத்தினார். அதில் குறிப்பாக இந்த 21ஆம் தேதி நடக்க இருக்கிற ஆர்ப்பாட்டத்தை குறித்து ஏதோ ஒரு நவம்பர் 21 ஏதோ சொல்லுகிறார்கள், ஏதோ இணங்கிய அல்லது ஒன்று சேர்ந்த எதிர்கட்சிகள் என்று சொல்லி அதில் குறிப்பாக எதிர்கட்சிகள் சொல்லி வருகிறது. பாருங்கள், சில கட்சிகளை, அநேக கட்சிகள் அரசாங்கத்தில் அங்கம் வைப்பதை தேசிய மக்கள் சக்தி இல்லாமல் ஆக்குகிறது என்று சொன்னார்கள். தேசிய மக்கள் சக்தி இல்லாமல் ஆக்கவில்லை, ஜனாதிபதி தெளிவாக சொன்னார். தேசிய மக்கள் சக்தி இல்லாமல் ஆக்கவில்லை. ஆனால் அவர்கள் பல கட்சிகளை இல்லாமல் ஆக்கிவிட்டு ஒரு கட்சியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு கட்சியாக அவர்கள் எவ்வாறு அடையாளப்படுத்துகிறார்கள்? அவர்களுக்கான என்ன ஒரு தகுதியை வெளியில சொல்லுகிறார்கள் பாருங்க. நாங்க இருந்த ஜனாதிபதிமார், நாங்க இருந்த அமைச்சர்மார், நாங்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் இருந்த கட்சியின் செயலாளர்கள், அல்லது நாங்கள் இருந்த
ஏதோ இருந்த என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் எல்லாருமே இருந்த கள்ளர்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். மலையகத்தில் இருந்தும் சிலர் வருவதற்காக முற்படுவதாக கேள்விப்படுகிறேன். கடந்த காலம் 21ஆம் தேதி மலையகத்திலிருந்தும் இப்போ சில டீம் இருக்கும்ல, ஆதரவாளர்கள் எப்படி வருவாங்கன்னு சொல்லுங்க. கடந்த காலத்துல மாதிரியே தான். அங்க அவருக்கான ஒரு அமைப்பாளர் இருப்பாரு, ஒரு கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. முன்ன எல்லாம் 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஏதாவது வார்த்தைகள் பயன்படுத்தக்கூட எனக்கு அவமானமா இருக்கிறது, அப்படி கொடுப்பார்கள். மக்களுக்கு ஒரு தகவலையும் சொல்ல வேண்டும். இப்ப எல்லாம் 5000 ரூபாய் வாங்கிட்டு வராதிங்க, ஒரு 20-25,000 வாங்க. ஏன்னா நம்ம இப்ப பெருமதியானவர்கள், அவர்கள் களவாடிய பணம் வேண்டிய அளவு இருக்கிறது. அதனால வெறும் 5000 ரூபாய் வாங்கிட்டு இங்க வர வேணாம், பெரிய ஒரு தொகையாவது வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனால் மலையகத்தை முன்னேற்றுகின்ற பொறுப்பு தேசிய மக்கள் சக்தியின் கையில் இருக்கிறது. அந்த தேசிய மக்கள் சக்தி அதை நிறைவேற்றி காட்டியுள்ளது. எதிர்வரும் காலங்களிலே முழுமையாக நிறைவேற்றிவிடும். அப்பொழுது அவர்களிடமிருந்து அவருடைய கூட்டங்களுக்கு நாம் போக தேவைப்படாது. எனவே போங்கள் என்று நான் சொல்லவில்லை, அப்படி போக திட்டம் இருக்கிறவர்கள் ஏமாந்து விடாதீர்கள். அந்த இடத்திலே மற்றொரு விடயம், ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். கட்சி கூட்டங்கள் அதே போல எதிர்ப்பு பேரணிகள் எல்லாம் நாங்கள், அதாவது ஜேவிபியினர் செய்யாத எதிர்ப்பு பேரணிகளா, அவர்கள் செய்யாத கட்சி கூட்டங்களா, நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் 5000 பேரோடு எதிர்ப்பு பேரணி நடத்துகிறாயின் அதுக்கு ஆதரவாக நாங்கள் 50,000க்கும் அதிகமான மக்கள் கூட்டத்தை எங்களுக்கு ஒன்று சேர்த்து நடத்தி காட்ட முடியும் என்று கேட்கின்றார். அது பற்றி சொல்லுங்கள். 50,000 பேரை அல்ல, அவர் ஒரு 5000 பேருக்கு 50,000 பேர் என்று ஒரு கணிப்பீட்டை சொன்னார். 5 லட்சத்தையோ 50 லட்சத்தையோ கூட்ட முடியும், மக்கள் தானாக வருவார்கள். நேற்றைய தினத்தில் கூட அந்த கூட்டத்துக்கு வருகை தந்தவர்கள் யாருக்கும் எங்கும் போக்குவரத்துக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. நாங்கள் வருகிற பொழுதும் எங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்துக் கொண்டு தான் வருகிறோம். ஒரு தண்ணீர் போத்தலை கூட அங்கு வழங்கவில்லை, உணவு வழங்கப்படவில்லை. இது தேசிய மக்கள் சக்தியின் இருக்கின்ற பாரிய ஒரு கொள்கை. இப்பொழுது நம்முடைய ஜனநாயக நாட்டிலே தேவைப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம்தான், நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அரசியல்வாதிகள் மாத்திரமா அல்லது அரசியல்வாதிகளுக்கு மாத்திரம்தான் இருக்கிறதா? மக்களுக்கும் அந்த கொள்கை இருக்கிறது. எதெல்லாம் வாங்கி கொண்டு வருகிற பொழுது வாங்கிய நபருக்கு வாங்கியவன் அடிமை. அப்படியானால் எதுவுமே வாங்காமல் ஒருவருக்காக செயல்படுவோமானால் அவர் நாம் சொல்வதை செய்ய வேண்டும். அப்படிதான் நிச்சயமா நடக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் இருந்தோ அனுரகுமார் திசாநாயக்க தோழரிடம் இருந்தோ அல்லது அதன் அமைச்சரவையிடம் இருந்தோ யாரும் எதையும் வாங்கியதும் கிடையாது. நானும் பல வருடமாக இருக்கின்றேன். இதுவரை எனக்காக 1 லிட்டர் பெட்ரோல் தானும் தந்ததில்லை, ஒரு தண்ணீர் போத்தல் தந்ததும் இல்லை. எனவே தான் நம்முடைய பிரதேசத்தை எடுத்து பார்க்கிற நேரம் பெரிய பாரிய ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய விதத்திலே வேலை திட்டங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சில ஊடக சந்திப்புகள் நடந்தது. அதாவது CWCயில் ஒரு ஊடக சந்திப்பு செந்தில் தொண்டமான் அவர்கள் கலந்து கொண்டு சொன்னார், மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு, அதாவது இந்த அரசாங்கத்தினால் 200 ரூபாய் வழங்குவதும் கம்பெனிகளிடமிருந்து 200 ரூபாய் அதிகரித்திருப்பதும் வரவேற்கத்தக்க விடயம், இதை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்று செந்தில் தொண்டமான் அவர்கள் கூறியிருந்தார். அதே போல பார்லிமெண்டத்திலே திகாம்பரம், மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் இப்பொழுது ஏதோ ஒரு விதத்திலே ஆதரவு போன்று பேசி வருவதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. ராதாகிருஷ்ணன் கூறியிருந்தார், நாட்களின் அடிப்படையில் தான் 200 ரூபாய் வழங்கும் என்று, அதற்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம் என்று குறிப்பிட்டது. ஆனால் அதற்கும் ஒரு பதில் நேற்றைய தினம் கிடைத்திருக்கின்றது. ஒரு நாள் வந்தாலும் கூட அந்த 200 ரூபாய் மக்களுக்கு இருக்கின்றதாக வசந்த சமரசிங்க பார்லிமெண்டத்திலே தெரிவித்திருந்தார். இப்படி இருக்கிற நிலையில் இந்த திடீர் ஆதரவை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நீங்களும் ஒரு மலையகத்தைச் சேர்ந்தவர், உங்களுடைய கருத்து. திடீர் ஆதரவு என்று சொல்லுகிற பொழுது உங்களுக்கு இது புரிய வேண்டும், மக்களுக்கு புரிய வேண்டும். அதாவது பிள்ளையின் தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையும் கிள்ளி விடுவது போல ஒரு காரியம்தான் இது. என்னென்று சொன்னால், இப்போது பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் ஐயாவாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற அநேகர் இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் அடையாளப்படுத்த விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்துக்குள்ளே ஜீவன் தொண்டமான் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி யானை சின்னத்தின் கீழ் குட்டி போட்டு வந்தவர். அவர் அதற்கு எதிர்மாறான கருத்தை தெரிவிக்கிறார். அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் இது நல்லது என்று சொல்லுகிறார். இந்த கேள்வி நான் நேற்று அவரிடம் நேரடியாக கேட்டேன். அவர் அதற்கு பதில் கூறுகிறார். அவர் சொன்ன விடயம், இதை நீங்கள் ஜீவன் தொண்டமானிடம் கேளுங்கள்,
அவரிடம் தான் இதை கேட்க வேண்டும் தவிர என்னிடம் அல்ல என்று அவர் கூறிவிட்டார். நான் அவரிடம் கேட்டேன் அந்த இடத்தில். கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்கள் அப்படி சொல்லுவது கேலி கூத்தாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கௌரவ செந்தில் தொண்டமான் கட்சியின் தலைவர், அந்த கட்சியின் செயலாளர் சொல்லுகிற பதிலுக்கு அவர் எதிர்மறையாக பொறுப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? அதே நேரம் அவர் முக்கியமான உறவினர். யார்? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர். நமக்கு இங்கு அவர் பால் காட்ட முயற்சி பண்ணுகிறார். ஆனால் அது நமக்கு தெரிந்த விடயம் செந்தில் தொண்டமானும் ஜீவன் தொண்டமானும் உறவினர்கள் என்பது. அவர்கள் இருவரும் உறவினர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் எப்படி கூற முடியும் இவர் சொல்லுகிற கருத்து எனக்கு தெரியாது, இவர் சொல்வது அப்படியானால் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். மிக குறுகிய காலத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்தியாவிலிருந்து வருகை தந்த தொண்டைமான் இல்லையா, தொண்டைமான் என்கின்ற ஒரு சிற்றரச பரம்பரை அவர்கள், அந்த சிற்றரச பரம்பரையிலிருந்து வந்த தொண்டைமான் கையில் இருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எடுபட போகிறது. இது சாதாரண மக்கள் கைக்கு போக போகிறது. ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்கவுக்கோ சஜித் பிரேமதாசக்கோ சொந்தமானது அல்ல. அதே மாதிரி தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்குக்கோ அல்லது டில்வின் சில்வாவுக்கோ சொந்தமானது அல்ல, மக்களுடையது. அதே போல இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமைத்துவம், அதன் செயலாளர் பதவி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொண்டமானுக்கு சொந்தமானது ஒன்று அல்ல. அது தொண்டமானுடைய சொத்து கிடையாது. அது அவர்களுடைய பரம்பரை. அவர்கள் பரம்பரைக்கு வேதனத்தை தேடிய ஒரு வழியாக அதை அவர்கள் மாற்றிக்கொண்டார். அதாவது கட்சி மூலமாக அந்த குடும்பம் வளர்ந்து இருக்கிறதாக நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர்கள் இந்தியாவிலிருந்து கிடைத்த சலுகைகள் அனைத்தும் மலையக மக்களுக்கு கொடுப்பதாக சொல்லிவிட்டு கடந்த காலங்களிலே கொண்டு வந்த 40 பஸ் அது அப்படியே மறைக்கப்பட்டது. அதை பற்றி கேள்வி கேட்கிற நேரம் அது குறித்து காரியங்கள் என்ன நடந்தது? அந்த 40 பேருந்துகள் கதை இப்போ அதிகமாக அடிப்படுது இப்போ அண்மை காலமா. நான் உங்களிடம் கேட்கின்றேன், நேரடியாக சொல்லுங்க. நேரடியாக என்ன சொல்வது? அவர்கள் இருக்கிற பொழுது இந்திய அரசாங்கத்தோடு பேசி, இந்திய பிரதமரோடு பேசி, இந்திய அரசாங்கம் இலங்கையோடு கொண்டிருந்த நட்புறவுக்காக, மலையக மக்கள் மீது கொண்ட கரிசனைக்காக 40 சிறிய பேருந்துகள் மலையகத்தின் போக்குவரத்து செய்ய முடியாத சிறிய பாதையில் செல்வதற்காக என்று சொல்லி அடையாளப்படுத்தி வாங்கினார்கள். அதை வாங்கிய பொழுது அந்த பஸ்ஸுகள் கொடுக்கப்படுக போகிற பொழுது இவர்கள் கோதை தொண்டமான் என்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கின்றது மலையகத்தில். அந்த கோதை தொண்டமான் என்பது சொல்லும் பொழுதே தெரிகிறது தொண்டமான் குடும்பத்தை சார்ந்தது என்று சொல்லி. கோதை தொண்டமான் அமைப்புக்கு அப்பொழுது ஆறுமுகம் தொண்டமான் ஐயா அவர்களுடைய மகள் பொறுப்பாக இருந்தார். திரு முத்துசிவலிங்கம் ஐயா அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் ஞாபகம் இருக்கும். அவருடைய மகளும் அதில் ஒரு கூட்டு. அப்படியாக அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்து அமைத்துக் கொண்ட ஒரு கூட்டுக்குள்ளே தான் அந்த பேருந்துகள் வழங்கப்பட்டது. சிட்டி ரைடு என்ற ஒரு சிறிய பஸ். அது இப்பொழுது எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், அவர்களுக்கு தேவைப்பட்ட அவருடைய கட்சிக்கு உதவி செய்யக்கூடிய அவருடைய சகாக்களுக்கு வழங்கப்பட்டு அது ஒரு டிப்போவுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா, போக்குவரத்து நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கலாம், அல்லது அதை பராமரிக்கிற ஒரு முறையை அமைத்திருக்கலாம். இப்போ அந்த பஸ்ஸுகள் அங்குமிங்கும் சிலவற்றை காணக்கூடியதாக இருக்கிறது, சில இடத்துல அப்படியே மூடப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது, மீதியான பஸ்கள் இல்லை. எதிர்வரும் காலங்களிலே தேசிய மக்கள் சக்தி இதை குறித்து விசாரிக்கும். ரைட், அத்தனை நான் உங்கள்ட்ட கேட்க வரேன். இப்போ அரசாங்கம் ஆட்சிக்கு 1 வருஷம், இப்போ 40 பஸ் கதை ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் இன்னமும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல தேசிய மக்கள் சக்தி? இப்போ ஒரு ஃபைலும் இருக்குதானே, இப்போ CWC சம்பந்தமாகவும் ஒரு ஃபைல் அரசாங்கத்தின் கையில் இருக்கு. அப்போ ஆதாரங்கள் இருந்து, இப்போ நீங்க கூட சொல்றீங்க நிறைய ஆதாரங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி, ஏன் இன்னமும் ஆக்ஷன் எடுக்கல? ஏன் இந்த தாமதம் என்று சொல்லுகிற நேரம் 1 வருடம் ஆட்சி அமைத்திருக்கிறது. அது நீங்களும் சொன்னீங்களா 1 வருடம் என்று. 75 வருடம் இல்லை, 75 வருடங்களாக சேறுபூற்றி மறைக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, திட்டமிடப்பட்ட குற்றங்களை 1 வருடத்துக்குள்ளே தோண்டி எடுப்பது லேசல்ல. சிலர் இறந்திருக்கிறார்கள், சிலர் காணாமல் போயிருக்கிறார்கள், சிலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட காரியங்களை தோண்டி எடுப்பதிலே மிகவும் சிரமங்கள் இருக்கின்றது. ஆனால் இது மூடப்படாது, மறைக்கப்படாது, ஒரு நாள் வெளியிலே கொண்டு வரப்படும். நிச்சயமாக சீக்கிரமாக கொண்டு வரப்படும். மலையகத்தை அடையாளப்படுத்தி தேடுக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றது. என்ன கொஞ்சம் பஸ் பற்றி சொல்லிட்டோம், கொஞ்சம் லிஸ்ட் பற்றி சொன்னால் என்னென்ன இருக்கும்? லிஸ்ட் படி சொல்ல வேண்டுமானால், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டவர் அல்லவா? கடந்த காலங்களிலே பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினை எப்படி அனுப்பினார்கள்? அப்பகுதியிலே அவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்த அமைப்பாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் இருந்தார்கள். அமைப்பாளர்கள் கட்சியின் அமைப்பாளர்கள் தவிர அரசாங்கத்திற்கான அமைப்பாளர்கள் இல்லையே. ஒரு நாட்டிலும் அரசாங்கத்துக்கான அமைப்பாளர்கள் இருக்க முடியாது.
ஆனால் அரசாங்கத்தின் அமைப்பாளர்கள் போன்று செயல்பட்டு அவர்கள் பிரதேச செயலாளர்களை கூட ஆளும் அளவிற்கு வந்தது. இப்போ அங்குராங்கித்த பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் கோடிக்கணக்கான நிதி அங்குராங்கித்த பிரதேசத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் அப்போது இருந்த ராமேஸ்வரன் ஐயா அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அது செலவழிக்கப்பட்ட விதத்தை பார்க்க வேண்டும். அது செலவழிக்கப்படுகின்ற அதிகாரம் இப்பொழுதெல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு நிதி ஒதுக்கப்படும், அது மாவட்ட செயலகத்துக்கு வரும், மாவட்ட செயலகம் பிரதேச செயலகத்துக்கு அனுப்பும், பிரதேச செயலகம் எது முன்னுரிமை கொடுக்கப்படுமோ அதற்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். இதை நீங்கள் ஒற்றுக்கொள்கிறீர்களா? ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோ கடந்த காலத்தின் அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களோ மந்திரிமார்களோ எப்படி நிதியை ஒதுக்கிறார்கள் என்றால், தன்னுடைய ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்புனாங்க. அவங்க திட்டம் போட்டாங்க, இந்த தோட்டத்துக்கு தண்ணி கொடுக்கணும், இந்த தோட்டத்துக்கு ரோடுக்கு கான்கிரீட் போடணும். தங்க அரசாங்கத்தில் எதிர்காலத்திலே தங்களுடைய வாக்கு வங்கியினை வைத்துக் கொள்வதற்காக ஒரு வார்த்தையை சொன்னால் தவறாய் போய்விடுமோ தெரியாது, ஆனாலும் சொல்வதில் தயக்கம் தேவையில்லை. ஏதோ நாய் ஏதோ சாப்பிட்டு விட்டு கிளறி போட்டது மாதிரி அங்கே கொஞ்சம் வீதிக்கு ஒரு 100 மீட்டர் கான்கிரீட், இந்த டிவிஷனில் ஒரு 50 மீட்டருக்கு கான்கிரீட், கோயிலுக்கு ஒரு மணி, தேவாலயத்துக்கு சேர்ச்சுக்கு ஒரு ஓகல், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நிதிகளை கொடுத்து தங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொண்டார்கள். பாரிய அரசியலுக்கு ஒரு மந்திரி அல்லது பிரதேச சபை உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர், அமைச்சர் எதற்கு தேவை? பாரிய வேலை திட்டத்தை செய்ய. நான் அதை பார்த்துருக்கேன். அந்த இடங்கள்ல அந்த 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 சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நடந்த வேலைகள் நடந்த இடத்துல கொடி ஒன்று பறக்கும். கொடி ஒன்று போட்டுருக்கோம். இப்போ இதுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படுமா? எடுக்க வேண்டும். மக்களுடைய பணம், இப்போ மக்களுடைய பணத்துக்கு தானே இப்போ வழக்கு போட போறாங்க. மக்களுடைய பணத்தை முறைகேடாக பயன்படுத்த போனால் அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் காலத்திலே அங்குராங்கித்த பிரதேசத்திலே நுவரெலியா மாவட்டத்திலே முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட எல்லா நிதிக்கும் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் தோண்டிக்கொண்டே இருப்போம், தேடிக்கொண்டே இருப்போம், செயல்படுத்த வேண்டும். ரைட். அப்பா, இனி வரும் நாட்களில் இந்த மலையகத்தில் கடந்த காலங்களில் நடந்த இவ்வாறான நீங்கள் சொன்னது போன்ற இன்னும் இருக்கின்ற ஏராளமான ஊழல் மோசடிகள் சம்பந்தமான ஃபைல்கள், குற்ற சாட்சியங்கள் அனைத்துமே இனி அது சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்படும். நிச்சயமாக கொண்டு வரப்பட வேண்டும். ஏனென்றால் பட வேண்டும் என்பதை போல படும். நீங்கள் அரசாங்கத்திலிருந்து வந்து இல்ல, நிச்சயமாக படும். ஏனென்று சொன்னால் பாருங்கள், நான் ஒரு காரியத்தை முன்வைக்கின்றேன். மலையக மக்கள் தமிழர் என்றதற்காகவா இப்படி முறைகேடான நிர்மாணங்கள் நீங்கள் நிர்மாணித்தீர்கள்? அவர்கள் தமிழ் பேசுகின்ற அல்லது கல்வித்தரம் குறைந்தவர்கள் என்று சொல்லியா நீங்கள் அப்படி முறைகேடான திட்டங்களை போட்டு நிதியினை பயன்படுத்தினீர்கள்? அப்படியானால் மலையகத்தில் வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், கல்விமான்கள், ஆசிரியர்கள் இப்பொழுது எவ்வளவு வளர்ந்து விட்டார்கள். இப்பொழுதும் மலையகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவர்களும் மலையகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களும் எப்படி நினைக்கிறார்கள்? மலையகத்திலே அடிப்படை அறிவில்லாதவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, இப்பொழுது தெளிவாகிவிட்டார்கள். இப்பொழுது மக்கள் விழித்துக் கொண்டார்கள். மக்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். எடுக்கப்படுகிற நடவடிக்கையிலே நாங்களும் விரட்டி கொண்டு பின்னாலே நிற்போம். நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ரைட். பெனடிக் அவர்களே, இப்போ நவம்பர் 21 பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் கதைத்திருந்தீர்கள். இப்போ இதுக்கு சிந்திக்கும் போது இந்த விடையும் எனக்கு வந்தது மைண்டுக்கு. என்னன்னு சொன்னால், 21ஆம் தேதி ஜீவன் தொண்டமான் அவர்கள் வந்து இதற்கு வருவதற்கு தயாராக இல்லை, இந்த பேரணியில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விதமாக ஒரு அறிக்கை ஒன்று எனக்கு காணப்படுதாக இருந்தது. ஆகவே இவர்கள் யூஎன்பியோட நெருக்கமாக இருந்தவர்கள், தேர்தலிலே யானை சின்னத்திலே போட்டியிட்டவர்கள், அப்படித்தான் பார்லிமெண்டத்துக்கு வந்திருக்கின்றார். இது எப்படி, என்ன மாற்றம்? திடீரென்று ஏன் இவர்கள் வராமல் பின்வாங்குகிறார்கள்? ஏன் இவர்கள் இணைந்து இவர்களும் அரசாங்கத்துக்கு எதிராக போராடலாம் தானே? ஆனால் இந்த நேரத்தில் இவர்கள் பின்வாங்கிய நோக்கம் என்ன? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அரசாங்கத்துக்காக போராட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அரசாங்கத்துக்காக எதற்காக போராட? அப்படித்தான் இவர்கள் தயாராக கொடுக்கிறார்கள். அப்படி சொல்லலாம். அரசாங்கத்துக்கு எதிராக போராட வேண்டிய எந்த இடத்துல என்ன குற்றம் இருக்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவதற்கு? நாங்கள் பார்ப்போம். அவர்களிடம் ஒரு 21 கோரிக்கைகள் இருக்கிறார்கள். பார்க்கலாம். நான் ஒன்றாக பார்ப்போம். அதையும் அவர்கள் தயாரான இந்த பட்டியல் இருக்கிறது இப்போ நீங்கள் திரையில் பார்க்கின்றீர்கள். விசியக்க நுகைகோடு என்ன ஏத்து விசியக்க, அதாவது 21ஆம் தேதி நுகைகோடுக்கு வருவதற்கான 21 காரணங்கள். ரைட், நாங்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். ரைட், நல்ல சந்தர்ப்பம் இது இந்த இடத்துல இதை பேசுவதற்கு. ரைட், முதலாவது ஆண்டுவே பகலும் மகடிய கெளி எலிவுன்ன நிசா. இது சரியாக தெளிவில்லாமல் இருக்கு. இது நான் தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஆண்டுவே பாலும், அதாவது நான் நினைக்கிறேன் கண்டெய்னர் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம் போல. இரண்டாவது கியப்பு விதியற்ற தெல்மில அடுநொக்கல நிசா.
சொன்னதை போல பெட்ரோல் எரிபொருள் விலையை குறைக்கவில்லை, இதனால் ஒரு காரணம். மூன்றாவது லைட் பில துணின் நெக்கிங் அடு நொக்கல நிசா, லைட் பில அதாவது மின் கட்டணத்தை குறைக்காத காரணமாக சொல்ல வருகிறது என்னவென்றால் கூறியதை செய்யவில்லை அப்படின்னு ஆள் மாஃபியாவை ரகபு நிசா, ஆள் மாஃபியாவை இவர்கள் பாதுகாத்து கொண்டிருந்த இந்த அரசாங்கம். ரைட். அடுத்து 5வது பதுபர வெடி கருப்பு நிசா, கடவுளே, அதாவது வரி சுமையை அதிகரித்திருப்பதாக இந்த பட்ஜெட்ல அதுதான் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 21 காரணங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் 5வது வரி சுமையை அதிகரித்திருப்பதன் காரணமாக. அதே போல ஜாத்திய அபிமானய பின எலுனிசா, தேசத்தின் கௌரவத்தை அப்படி ஒன்று இருந்துச்சு, உழைத்து விட்டார்களாம். அடுத்து கஜமித்துரு கள்ளி பாலனை நிசா, கஜமித்துரு கள்ளி அதாவது இந்த கும்பல்கள், நெருங்கிய கும்பல்கள், கஜமித்துரு நண்பர் குழு எல்லாம் கஜமித்துரு கள்ளி பாலனை நிசா அவர்கள் தான் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களாம். ஏற்கனவே ஜனாதிபதி அனுரவை ஹிட்லர் என்று குறிப்பிட்டவர்கள் தானே. ஹிட்லர் ஆமா, துரோகிகளுக்கும் பொய்யர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் அவர் ஒரு ஹிட்லர் தான். அப்படிதான். ரைட். அடுத்தாக மெத்தியமத்தி வத்கம் வஞ்சாவ அப்பி தென் தண்ட நிசா, அதாவது அமைச்சர் இப்ப அரசாங்கத்தில் இருக்க அமைச்சர்களுடைய சொத்துக்கள் அதில் இருக்கின்ற ஊழல் சம்பந்தமாக தெரிந்த நாள் நாங்கள் 21ஆம் தேதி வர வேண்டுமா? அதாவது ஊழல் செய்திருக்கிறார்களா, ஊழல் மோசடியால் தான் இந்த சொத்தெல்லாம் சேகரித்தார்களா உங்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள்? நான் கேட்கிறேன், ஒரு கேள்விதான் எனக்கு கேட்க வேண்டும். இதுவரை நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோமா? இல்லை. தற்போது ஆட்சியில் இருக்கிறோம். கடந்த நாட்களில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாகிய பிமல் ரத்நாயக் அவர்கள் தோழர், அவர் முல்லோய் நான் பிறந்த மண்ணுக்கு வந்திருந்தார். அவர் ஒரு சாதாரண பஸ் வண்டியிலே வந்திருந்தார். அவர் அவருடைய வீட்டிலிருந்து உணவு பொதியினை அவருக்கான உணவையும் தண்ணீரையும் கொண்டு வந்திருந்தார். நாங்கள் ஒரு ஒரு அட்லீஸ்ட் சொல்லப்போனால் ஒரு பிளேன்ட்டு கூட கொடுக்கல. வந்து மக்களோடு மக்களாக இருந்து விட்டு எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு கவனித்து விட்டு சென்றார். அவர்கள் யாரும் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த லிஸ்ட்டை வாசிக்கிற நேரம் இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சின்ன புள்ள வெல்லாமல் வீடு வந்து சேராது, சின்ன புள்ள வெல்லாமல் வீடு வந்து சேராது. அந்த மாதிரி 21ஆம் தேதி பேச்சு ஒரு நாளும் எடுபடாது, இது நடக்காது, சும்மா தான் ஒரு ஃபன் ஒன்று அவங்க. அது சரி. அப்போ இப்போ அதான் 9வது தான் நிற்கிறேன், நான் அடுத்தடுத்து நான் வாசிச்சிடுறேன் சரியா. உபாதிதாரின்ட்ட சஹா சுதுசு கம்பல தருணையின்ற ரக்கி, அதாவது இளைஞர்களுக்கு தகுதி இருந்த இளைஞர்களுக்கு பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்காததன் காரணமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 10வது கோவின் அசரண விவசாயிகளின் பிரச்சனை. 11வது ஜீவன விகிதம் இயலதாப்பு நிசா, அதாவது வாழ்க்கை செலவை அதிகரிக்க செய்யப்பட்டமைக்காகவாம். அதே போல 12வது நீத்திய ஆதிபத்திய கிளசப்பு நிசா, சட்டத்துக்கு முரணாக அதிகாரத்தை கைக்கு எடுத்திருக்காங்க இந்த அரசு, அப்படி சொல்லப்படுது. 13வது வைரயம பத்ரோன் நிசா, அதாவது எதிர்ப்பு, வைராக்கியத்தை இந்த அரசாங்கம் வைராக்கியத்தை தான் கொட்டி கொண்டு இருக்கான். சியல்ல தேசபாலனை கருணே கலனிசா, அனைத்தையுமே அரசியல் ஆக்கியதற்காக. இது வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. அடுத்தது 15வது சுவதேசீவ சம்ஸ்கிருத்திய விகுர்த்தி கலனிசா, தேசிய கலாச்சாரத்தை விகுர்த்தி, அதாவது இல்லாமலாக்க மாற்றி அமைக்கிறது, அதில் மாற்றங்கள் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான். ரணவீர்வான் தடயாம் கலனிசா, ராணுவ வீரர்களை இவர்கள் பழி வாங்குகின்றார்கள் அப்படின்னு. அதே போல பெதும்வாதின் எக்க உரத்தாழ்வன நிசா, பெதுன்வாதி இனவாதிகள், பிரிவினைவாதிகளோட நெருக்கமா இருக்காங்களாம் அரசாங்கம் அப்படி. ஒரு கிவிசும் காப்பு நிசா, ரகசிய கள்ளத்தனமான உடன்படிக்கைகளை கைச்சாதிருக்காம இந்த அரசாங்கம். கேப்பு பொரு எலிமினு நிசா, சொன்ன பொய்கள் எல்லாம் வெளியானதன் காரணமாக. அடுத்தது ரட்டட்ட வெடாக் நொக்கரப்பு நிசா, நாட்டுக்கு எந்த விதமான வேலையும் செய்யாத காரணமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அடுத்தாக இதிரி வெடப்பிலிவெளின் இதிரி வெடப்பிலிவேல நதினிசா, அதாவது எதுவுமே அடுத்த ப்ராஜெக்ட் திட்டங்கள் இல்லை அப்படின்னு 21 காரணங்களை முன்வைத்து, இந்த 21 காரணங்கள் இருக்கனால நவம்பர் 21 நாங்க நுகைகொடைக்கு வரோம், கொழும்புக்கு வரல, ஜனாதிபதி சிலத்துக்கு வரல, இங்க இருக்க பார்லிமெண்டத்துக்கிட்ட வரல, நுகைகொடைக்கு வரோம். பேரை போட்ட உடனே ஒரு 5000 பேர் இல்லாட்டி ஒரு 6000 பேரை போட்டோம்னா அது ஃபுல் பேக். ஏன்னா அங்க ஏற்கனவே சனம், அதுல ஏற்கனவே அந்த பக்கம் மேல இருந்து வர சந்தியை மூடினா ஒரு 5000-7000 பேரை போட்டோம்னா ஃபுல் பேக். காலிக்கு வர சொல்லுங்களேன், காலி முகத்திட்டத்துக்கு வர சொல்லுங்களேன். ஏன்னா இவங்களுக்கு இருந்த வாக்கு வங்கியோடு எடுத்து பார்க்குற நேரம் அப் அண்ட் டவுன் சேஞ்ச் ஆகுது.
100க்கு 3க்கு இருந்தது யாரு? அனுரகுமார் திசாநாயகி தலைமைத்துவம் கொண்ட தேசிய மக்கள் சக்தி. அது அப்படியே இப்பொழுது 160க்கு மேலாக வளர்ச்சி அடைந்து விட்டது. ஆனால் இவர்கள் என்ன நடந்தது? இவர்கள் 160க்கு மேலாக 69 வைத்திருந்தவர்கள் 100க்கு 3க்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் பொய்யர்கள், வேலை செய்ய தகுதியற்றவர்கள், உண்மையில்லாதவர்கள், கள்ளர்கள், இவர்கள் நாட்டின் சொத்துக்களை சூறையாடியவர்கள். ஏன் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். வழக்கு தொடுக்கப்பட்டு நாடு பொருளாதார ரீதியான தாக்கத்துக்கு உள்ளாகியதற்கு காரணம் மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, ராஜபக்சக்கள் தான் என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் ஏன் பேசுவோம்? அது நீதிமன்றத்திலேயே தீர்ப்பளிக்கப்பட்டது. இவர்களால் தான் நாடு நாசமாகியது என்று சொல்லி ஒரு வருடத்துக்குள்ளே 75 வருட ஆட்சி காலத்துக்குள்ளே பச்சையும் நீலையும், பச்சை இங்கிட்டு நீல, இப்படி மாறி மாறி அந்த நடிகர் சொல்வது போல யாழுவமல்லின்னு எல்லாம் நண்பர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு முடியாமல் போய்விட்டது. எப்படி முடியாமல் போனது? அவர்கள் ஒரு நாளும் அவர்களுடைய சட்டத்தை நிறைவேற்றவில்லை. தற்போது சட்டம் நிறைவேறுகிறது. எம்முடைய கட்சியில் இருக்கிறவர்களுக்கும் சட்டம் உண்டு, பொதுமக்களுக்கும் சட்டம் உண்டு. அரச பிரிவில் தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சட்டம் நிறைவேறுகிறது, காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற பட்டியல் 21ஆம் திகதியை முன்னெடுத்து 21 கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு 5 அல்லது ஆண்டு 7 கற்கின்ற மாணவர்களிடம் 21 தேதி நாம் ஒரு கூட்டத்தை நடத்த போறோம், 21 பட்டியலை செய்யுங்கன்னு சொன்ன உடனே அவன் ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்துட்டு போனாருக்கும், அதை கொண்டுட்டு வந்து பட்டியல்னு காட்டுறாங்க. இவ்வளவுதான். அதான் நான் சொன்னேன், சின்ன புள்ள வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொன்னா பட்டியலை வாசிக்கையிலே விளங்குது அவருடைய கோரிக்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி. சார், அதாவது 21 காரணங்கள் எழுதுறதுக்காக எழுதுறது கூட ஒரு சில விஷயங்கள் இல்ல காணக்கூடாது அங்க இருக்கு. ரைட். அனுரகுமார் திசாநாயக்க தோன்ற சொல்ற மாதிரி பாவம் சரி, ரைட். அதே மாதிரி இப்போ மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாங்கள் பார்த்தோம், சம்பள பிரச்சனை சம்மந்தமாக இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. 400 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் அந்த நாள் அடிப்படையில் இந்த 200 ரூபாய் வழங்கப்படும். அதற்கும் ஒரு பதில் நேற்றைய தினம் கிடைத்து விட்டது. ஒரு நாள் சென்றாலும் கூட அவர்களுக்கான 200 ரூபாய் அந்த ஊக்குவிப்பு, வருகைக்கான ஊக்குவிப்பு தொகையாக அது வழங்கப்படும் என்று அந்த பிரச்சனை இப்போ முடிஞ்சு விட்டது. இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கின்ற தமிழ் மலையக அரசியல்வாதிகளும் இப்போ ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இப்படி இருக்கிறது. இந்த சந்தா ஒரு முக்கியமான விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். என்னென்னு சொன்னால், தற்போது போடப்பட்டிருக்கிற பட்ஜெட்டில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சம்பளம் மலையக மக்களுக்காக 1350 ரூபாய். இந்த 1350 ரூபாயை அந்த நிலைமைக்கு கொண்டு வர அதற்கு முன்பதாக இறந்த காலத்துக்கு கொஞ்சம் போய் வர வேண்டும். தலைவர், முன்னாள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமான் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த பொழுது, அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதற்கு பிறகு 30-35 நாட்கள் அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டார்கள். மல்லிகைப்பூ சந்தியிலே, நுவரெலியா மல்லிகைப்பூ சந்தியிலே ஒரு மெத்தையை போட்டு முன்னால் இருந்த கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் படுத்துக்கொண்டு உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த உடனே, ஐயோ சந்திரசேகரனே உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிட்டார் மலையத்தில், நம்ம போவாட்டி நம்ம பேரு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவரும் சேர்ந்து போய் படுத்துட்டார். 2 பேரும் சேர்ந்து படுத்து சம்பள உயர்வு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ₹1 என்னமோ வைக்கிறாங்க. 30 நாள் எங்க மக்கள் சாப்பிடுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மக்களை போராட்டம்ங்கிற பேர்ல பழி வாங்கினாங்க. பழி வாங்கிட்டு சம்பளம், இப்ப ஏற்கனவே உள்ள சம்பளத்தை நான் சொல்கிறேன், சம்பள நிர்ணய சபையோடு தோட்ட துறைமா சங்கத்தோடு இந்த சம்பளத்தை பேச்சுவார்த்தை நடத்தி இவ்வளவு சம்பளம் என்று தீர்மானம் எடுத்து விடுவார்கள். தீர்மானம் எடுத்து விட்டு மக்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, நம்ம ஸ்ட்ரைக் அடிக்கணும், நம்ம போராடணும், நம்ம சம்பளம் இவ்வளவு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே அப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைக்லாம் அடிக்க வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கெத்தை காட்டிட்டு அப்புறம் வந்து அறிவிப்பாங்க, நாங்கள் போய் பேசிட்டோம், சம்பளம் இவ்வளோன்னு. இடையில சூட்கேஸ் மாறிடும். இந்த சூட்கேஸ் எல்லாம் மாற்றிட்டு எடுக்க வேண்டிய கமிஷன்லாம் அடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, இவ்வளோ நாங்கள் பேசி பார்த்தோம், முதலமைச்சர் சம்பளம் இவ்வளோ தான் சொல்லுது, அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு தெரியும், ஜீவன் தொண்டமான் சொன்னார் ₹10 அடிப்படை சம்பளத்தை உயர்த்துக்கள், ₹10 அப்படின்னு. சரியா? அவர் வாய் ₹10 இருக்கும். இப்போ அவரோட வாய் ₹10 ஆயிடுச்சு. ₹10 அடிப்படை சம்பளத்தில் ₹200 அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதற்கு மேலதிகமாக ₹200 அரசாங்கத்தினரிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு கணக்காக கேட்டிருக்காங்க.
7 விதமானது ஏதோ அந்த கணக்கு ஞாபகம் இல்லை, மன்னிக்க வேண்டும். ஆனால் எப்படியோ நிதி கொடுக்கப்படும் என்பது நிச்சயமாகிவிட்டது. ஆனால் ஜீவன் தொண்டமானும் தலைவர் திகாம்பரமும் தலைவர் மனோ கணேசனும் இன்னும் ராதாகிருஷ்ணனும் இப்பொழுது ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறார்கள். நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது வெள்ளைத்தோல் போத்தப்பட்ட புலி, நரி என்று சொல்லலாம். புலி என்பதை விட நரி என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த சம்பளம் கிடைக்கப்பட்டுருச்சு. இதுக்கு ஆதரவு தெரிவிக்காவிட்டால் எதிர்காலத்தில் அரசியலில் மலையகத்திலே அறவே இடம் இருக்காது. அதனாலே போகிற வழியில் அப்படி மெதுவாக சேர்ந்து போயிடலாம், லைனில் சேர்ந்துக்கலான்னு ஒரு சின்ன ட்ரை, அவங்களுக்கு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த சம்பளம் கொடுத்தது விருப்பம் இல்லை, உள் மனசில் விருப்பம். அவர்களை கொடுக்க முடியாமல் போயிட்டது இந்த அரசாங்கம் செய்கின்றது. மற்றது கேட்குறாங்க. இப்போ எதிர்கட்சியினர் தெளிவாக சொல்லுகிறார்கள், பட்ஜெட்ல இருந்து இந்த காசு ஒதுக்குனது தவறு. அதனால நிசார் காரியப்பர், நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி மக்களுடைய வரியிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பது, எப்படி கொடுப்பது. நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். நாமல் ராஜபக்சையா இருக்கலாம், நிஷார் காரியப்பரா இருக்கலாம், ஜீவன் தொண்டமாரா இருக்கலாம், எந்த தலைவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், கவனமாய் கேளுங்கள். இந்த செய்தி அவர்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். கோவிட் காலத்திலே என்னுடைய மலையக சொந்தங்கள் ஒரு நாளும் வீட்டில் இருக்கவில்லை. கடும் மழையோ புயலோ காற்றோ, மழை தண்ணீர் இல்லாமல் வற்றி போனதோ மண் சரிவோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஜனங்கள் வேலைக்கு போனார்கள். அவர்கள் வேலைக்கு போனதால் தான் அந்த டாலர் கொஞ்சமாவது இலங்கையிலே நின்றது. அந்த டாலரை வைத்துதான் இலங்கைக்கான மருந்து மாத்திரைகள், ஏன் அமைச்சர்மாருக்கான போக்குவரத்து செலவுகள் இவையெல்லாம் வழங்குவதற்கு இலங்கை மக்களுக்கான டாலரை கொண்டு வந்தது என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய மலையக மக்கள். அந்த மலையக மக்கள் கொண்டு வந்த டாலர் கொண்டு வருகிற பொழுது நாங்கள் வாங்குகிற சன்லைட்டாக இருக்கலாம், சீனியாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு டேக்ஸ் கட்டுகிறது. தெரியவில்லை. நாங்கள் டேக்ஸ் கட்டாத ஜனங்கள் என்று விலக்கி பேசுகிறார்கள். நாம் டேக்ஸ் கட்டி விட்டு தான் அந்த டேக்ஸிலிருந்து மலையக மக்களுக்கு கொடுப்பதற்கு என்ன வருத்தம், என்ன வழி? இப்பொழுது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இவர்கள் எப்படியான வழக்குகள் சட்டத்துக்கு போனாலும் எங்களுக்கு பாராளுமன்றம் தானே சட்டசபை என்று சொல்லப்படுகிறது. பாராளுமன்றத்திலே 159 பேர், அதாவது 3/2 பலத்துக்கு மேலாக எங்களுக்கு இருக்கிறது. சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம், மக்களுக்கான சம்பளம் கொடுக்கப்படும், அதில் எந்த ஒரு அச்சமும் கொள்ள தேவையில்லை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு சில விடயங்களை நாங்களாக இருந்தாலும் சரி எதிர்க்க வேண்டும், நேரடியாக எதிர்த்து விட வேண்டும். காரணம், கோவிட் காலத்திலே நீங்கள் சொன்னதை போலத்தான் மலையகத்தில் இருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தான் அன்று கூட கோவிட் அந்த அச்சத்துக்கு மத்தியிலும் அந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் முகக்கவசமெல்லாம் அணிந்து கொண்டு சென்று கொழுந்து பறித்து கொடுத்து அங்கு அந்த தொழிற்சங்கங்கள் தொழிலாத வேலைகள் இயங்கி கொண்டு தான் இருந்தது. அதன் காரணமாகத்தான் ஏதோ ஒரு விதத்திலே நாடு நகர்ந்து கொண்டிருப்பதற்கு அன்று அவர்களுடைய உதவி ஒத்துழைப்புகள் பெரும் உதவியாக இருந்தது நாட்டுக்கு. ஆகவே அதை மறந்துவிட்டு தான் அந்த நாமல் ராஜபக்ச, டிபி சாணக்க, இந்த எதிர்த்தரப்பில் இருக்கின்ற சஜபையில் இருக்கின்ற ஒரு சில பார்லமெண்ட் உறுப்பினர்கள் பேசிய இந்த நேற்று முன்தினமெல்லாம் பேசிய விடயங்கள் அமைந்திருந்தது. மலையகத்தில் இருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு, அதுவும் இந்த கம்பெனிகளுக்கு கீழே இருப்பவர்களுக்கு அரசாங்கத்திலே வரிப்பணம் செலுத்துகிறோம். இந்த வரிப்பணத்தில் மக்களுடைய பணத்திலே எப்படி அவர்களுக்கு நீங்கள் இந்த 200 ரூபாய் வேதனத்தை வழங்கலாம் என்று. அவர்கள் மக்கள் இல்லையா? அவர்கள் இந்த நாட்டில் வசிக்கவில்லையா? ஆகவே அந்த இடத்தில் கூட ஒரு பிரிவினைவாதத்தை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதான் இந்த போட்டுவ என்பதே பிரிவினை தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை, சந்தேகம் கொள்ள தேவையில்லை. மலையக மக்களுக்கான நிதியை கொடுக்க சட்டத்தில் இடம் போதாமல் இருக்குமானால் 150 பேர் பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி கைவசம் இருக்கிறது. சட்டத்தை உருவாக்கி கொண்டாவது கொடுப்பது நிச்சயம். ரைட். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆழமான கலந்துரையாடல் என்றே கூறலாம். இறுதியாக நான் வருகிறேன். என்னிடம் இருக்கிறது இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள அட்டை ஒன்று இருக்கின்றது. அதில் இந்த சந்தாப்பணம் என்ற ஒரு விடயம் நீண்ட காலமாக இது பேசப்பட்ட விடயம். சந்தாப்பணமாக 150 ரூபாய் சேர்க்கப்படுகின்றது. இந்த சந்தாப்பணம் சேர்க்கப்படுவதன் நோக்கம் என்ன? இப்போ இது யாருக்கு சென்றடையுது? இதை மக்கள் எப்படி செலுத்துகிறார்கள்? இதை பற்றி ஒரு விளக்கம் தாருங்களேன். காரணம், இப்போ புலம்பெயர்ந்து இருக்கின்ற நிறைய எங்களுடைய தமிழர்களுக்கு, வெவ்வேறு நாடுகள் இருக்கிற தமிழர்களுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறம் மலையகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பது நிறைய பேருக்கு இதற்கு முன்பதாக தெரிந்திருக்காது. ஆனால் இந்த காணொலியினூடாக தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மலையக மக்கள் பிரதிநிதி ஒருவர் இன்று வருகை தந்து எங்களோடு இந்த விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் சொல்லுங்க, சந்தா பணம் குறித்து ஒரு விளக்கத்தை நீங்கள் அனைவராக கொடுக்க வேண்டும். ஒரு சிறிய உதாரணம் நான் சொல்ல விரும்புகின்றேன்.
₹150 சந்தா பணம் வரவிடுகிறது. நான் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு வர விரும்புகிறேன். இந்த கோவிட் காலத்திலையும் கூட மக்கள் அரசாங்கத்துக்கான டாலரை தேடி கொடுத்தது மாத்திரமில்லாமல் அந்த ட்ரேட் யூனியன்ஸுக்கான சந்தா கொடுக்கப்பட்டது. பேசாமல் தெளிவாக சொல்லலாம், ட்ரேட் யூனியனுக்கான சந்தா அதிகமாய் பெற்றுக்கொள்கிற ஒரே ஒரு தொழிற்சங்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். பல மில்லியன்கள் கடந்த வாரம் ஆட்சி காலங்களில். அதனை தாண்டி இரண்டாவதாக தேசிய தொழிலாளர் சங்கம், அதாவது நான் நினைக்கிறேன் சரியென்று நினைக்கிறேன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் தலைமைத்துவம் கொடுக்கும் ஒரு கட்சி. அதற்கு பின்னதாக மலையக மக்கள் முன்னணி, பிறகு அப்படியே தொழிற்சங்கங்கள் அப்படியே வழி வழியாக நிறைய இருக்கின்றது. மலையகத்திலே தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறதிலே சிங்கள மக்கள் கூட இப்பொழுது முன்மாதிரியாக முன் வருகின்றார்கள். நாங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக் கொள்கிறோம். இப்போ எங்களுடைய நகரத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பெயர் கூட ஞாபகம் இல்லை, அவருக்கும் ஒரு 45 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒரு தோட்டத்தில். இப்படியாக ஏன் அப்படி சந்தா அவர்கள் அந்த யூனியனை ஆரம்பிக்கிறார்கள் என்றால் மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்காக அல்ல, மக்கள் பிரச்சனையை வளர்த்து விடுவார்கள். வளர்க்க வளர்க்க யூனியனுக்கான அவருடைய மெம்பர்ஷிப் அதிகரிக்கும், ட்ரேட் யூனியனுக்கான மெம்பர்ஸ் அதிகரிக்கும். மெம்பரை அதிகரிக்கிற நேரம் மாதாந்தம் ₹150. சும்மா ஒரு 1000 பேர் இருந்தால் பாருங்க, சும்மா ஒரு 10,000 மெம்பர்ஸ் இருந்தால் பாருங்க. அப்போ அது பெரிய ஒரு நிதி. இந்த நிதிக்கு அவர்கள் எங்கு கணக்கு காட்டுகிறார்கள், எங்கே ஆடிட் பண்ணப்படுகிறது, அதுக்கெல்லாம் அழகான கணக்கு இருக்குது. அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மத வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சிறு சிறு தொகைகளை வழங்குவது, சிமெண்ட் போன்ற பொருட்களை வழங்குவது, அல்லது ஒளிபெருக்கி வழங்குவது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வழங்குவது, கொஞ்சம் மலையகத்தில் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது நடக்கிற நேரம் பெட் போல கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்துட்டு பெரிய அக்கௌண்ட்ஸ் எழுதலாம் இல்லையா? யார் பார்க்க போகிறா? எல்லாம் அந்த சொல்லுவாங்க சிங்களத்தில் படுத்தாமுதுருங்கேன் நடுத்தாமுதுருங்கேன், அந்த மாதிரி ரெண்டுமே அவங்க தான். அவங்களே கணக்கை போட்டு அவங்களே எழுதிடுவாங்க. அந்த பழைய காலத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன கணக்கு, வேட்டிக்கு 10 ரூபா, வெள்ளை வேட்டிக்கு 10 ரூபா, உனக்கே நான் வாயை பற்றிட்டு போன்டுவாங்க. அந்த மாதிரி இவங்களே கணக்கு எழுதிட்டு சமர்ப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியுமா, எதிர்வரும் காலங்களில் மலையகத்திலே இந்த சம்பள பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்கம் ஒன்று தேவையில்லை. தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறத பற்றி பேசினா கேட்பாங்க, எங்கே உங்கள்கிட்ட ஆஃபீஸ் இருக்குது? பாவம் என்னுடைய மக்கள் கேட்பாங்க, எங்கே உங்களோட ஆஃபீஸ் இருக்குது? நாங்கள் யூனியன் போடுறோம். ஏன் ஆஃபீஸ் தான் வேணுமா வேலை செய்ய? அங்கே ஒரு பிரதிநிதி என்று ஒன்று இருப்பார், உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காரியாலயம்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டா நூரலியாவை எடுத்துக்கிட்டா நூரலியா, ராகல, வலப்பனை, ஹை ஃபாரஸ்ட் கிட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஹேவேட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பிரதிநிதிமார் இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்தா கொஞ்சம் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மழுங்கி போய் நோய்வாய்ப்பட்டிருக்கிற மாதிரி அதில் இருக்க உத்தியோகஸ்தர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஓட முடியாது, வர முடியாது. ஆனால் அதில் இருந்து கொண்டு அவர்கள் பண்ணுற பாட்டை பார்க்கணும். அங்கே போனோன்னா கடிதத்தை அடித்து கொடுக்குறதும், எஸ்டேட்டுக்கு போகிறதும் மாறதும், அங்கே போனோன்னா டீல் பேசுவாங்க. யாருன்னா இவங்க எப்படி அரசாங்கத்தோட டீல் பேசிக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த பிரதிநிதிமாரும் மக்கள் மத்தியிலே மக்கள் முன்னுக்கு வச்சு தானே பிரச்சனைண்டா பேச வேண்டும். மக்கள் முன்னுக்கு பேச மாட்டாங்க. அவங்க போய் எங்கே பேசுவாங்கன்னா காரியாலயத்துக்குள்ளே துரைமார்களோடு, எஸ்டேட் சூப்பரிண்டென்ட் அவர்களோட எல்லாம் போயிட்டு உட்காந்து பேசிட்டு வெளியில் வந்து இந்த பாருங்க கொஞ்சம் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், இந்த இப்படி தாண்டு அங்கே சொன்னதில் பாதி அங்கேயும் இங்கேயும் சொல்லிவிட்டு இங்கே கொஞ்சம் ஏதாவது சேர்த்து கொண்டு போகிறவர்கள் தான் இன்று தொழிற்சங்கவாதிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிதிக்கு சந்தாவுக்கு கணக்குகள் அவர்களால் காட்டக்கூடிய விதத்தில் அக்கௌண்ட் செய்து தான் வச்சுருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க செய்து தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா களவெடுக்க முன்னுக்கே களவுக்கான கணக்கு எழுதப்பட்டு விட்டு தான் களவே எடுக்கப்படுது. அதுதான் எதிர்காலம் காலங்களிலே தொழிற்சங்கத்திலே தங்கி இருக்கக்கூடிய காரியம் மிகவும் அவசியம் இல்லை. ரைட். இப்போ இந்த சந்தா பணம் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். இப்போ தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி அவங்களுக்கு எதுவும் தொழிற்சங்கங்கள் இருக்கிறது தானே? அப்போ அவர்களும் சந்தா பணம் சேர்க்கிறார். காரணம், ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று காலகட்டத்தில் அதில் 2-3 பேரும் எனக்கு சொன்னார்கள், ஏனைய தொழிற்சங்கங்கள் பணம் சேர்ப்பதைப் போல தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கங்களும் பலவந்தமாக சென்று ₹100 கேட்கின்றார்கள். அப்படி ஒரு கருத்து இருக்கின்றது. இது உண்மையா? பலவந்தமாக என்ற வார்த்தையை நான் எதிர்க்கின்றேன். தொழிற்சங்கத்தின் ஒரு அங்கத்தினராக சேர்வதற்கு முன்பதாக தொழிற்சங்கத்திற்கான விண்ணப்ப படிவம் ஒன்று வழங்கப்படுகிறது. அந்த தொழிற்சங்கத்திற்கான விண்ணப்ப படிவத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, நீங்கள் அங்கத்துவ பணமாக ₹100 அல்லது ₹75 ₹150 அது எந்த தொழிற்சங்கமாக இருக்கலாம், அவர்கள் அடையாளப்படுத்தி தான் கொடுப்பார்கள். அப்பொழுது இப்படி பலவந்தமாக சேர்க்கப்படும் என்று சொல்லப்பட முடியும்? மற்றது
நம்முடைய அந்த நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியான தொழிற்சங்கத்திலே ஒரு சிறிய மெம்பர்ஷிப் தான் இருக்க முடியும். ஒரு 500 அப்படி 600 அவ்வளோதான் இருக்க முடியும். ஆனால் நாங்கள் பாரிய ஒரு போராட்டத்தை மலையத்துக்காக செய்திருக்கிறோம். தொழிற்சங்கம் ஒன்றினை இயக்குகிற பொழுது சிறிய செலவு ஒன்று இருக்கிறது. காரியாலயங்கள் இயக்கப்பட வேண்டும், மக்களுக்கான பிரதிநிதி போய் சில பிரச்சனைகளை பேச வேண்டும், சில வேளைகளிலே நீதிமன்றம் செல்ல வேண்டும், தொழில் கோர்ட்டுக்கு போக வேண்டும், அதற்காக போக வேண்டும். அதற்கான ஒரு செலவு ஏற்படலாமே தவிர மற்றபடி இப்படியான ஒரு பெரிய பாரிய நிதி ஒன்றினை சேமித்து அந்த பாரிய நிதியினை மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கக்கூடிய நோக்கம் தேசிய மக்கள் சக்தியிடம் இல்லை. அது எதிர்காலத்தில் நடைபெறாது. ரைட். ஆகவே நிறைய விடயங்களை நாங்கள் கிடைத்த நேரத்திலே பேசியிருக்கின்றோம். பிரதானமாக மலையகத்தில் இப்பொழுது நடக்கின்ற அரசியல் என்ன, கடந்த காலங்களில் நடந்த அரசியல் என்ன, ஊழல் மோசடிகள் என்ன என்பது குறித்து ஒரு நீண்ட விளக்கத்தினை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் லியோ பெனடிக் அவர்கள். அங்குராங்கெத்த பிரதேச சபையின் ஒரே ஒரு தமிழ் பேசும் உறுப்பினர், பிரதேச சபை உறுப்பினர். அதே போல அங்குராங்கெத்த பிரதேசத்தின் தேசிய மக்கள் சக்தியின் கட்சி அமைப்பாளராகவும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இன்று கொழும்பிற்கு வந்து எங்களுடைய கழகத்திற்கு வருகை தந்து இந்த விளக்கங்களை கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல்வேறு நேர்காணல்களை தொடர்ந்தும் உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹரனுடன் நான் டீல் சான்வின்சன். நன்றி, வணக்கம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.